Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. தனக்கு திமுக தான் எதிரி, மற்றவங்க யாரும் இல்லைன்றாரு. ஏடிஎம்கேவை சீன்லேருந்தே நகர்த்துறாரு. ஏடிஎம்கே ஒரு பொருட்டே இல்லைன்றாரு. எனக்கு எதுவும் டிஎம்கேக்கு தான் போட்டின்றார். ஒருபடி மேலே போய் தமிழ்நாடுனா விஜய்னா தமிழ்நாடுன்றாரு. இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான பேச்சு. தாவேக்காவோட கொள்கைக்கும் திமுகவோட கொள்கைக்கும் போட்டினா அது நியாயம். தாவேக்கா திமுகன்றது ஓகே. விஜய் ஸ்டாலின்றது தனி மனித ஆளுமை. இவர் என்ன தான் இப்போது குட்டிக்காரணம் போட்டாலும் இவர் ஒன்றும் ஸ்டாலினுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. ஸ்டாலின் என்பது கிட்டத்தட்ட 55 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை. அவரோட அனுபவத்தின் முன்னால் இவர் நிற்கக்கூட முடியாது. இதை வச்சு தான் முடைக்கிற முடியும், அதை வச்சு தான் முடைக்கிற முடியுங்கிறது கிடையாது. அதை தாண்டி விஜய்க்கான கூட்டங்கள் வந்துட்டு தான் இருக்குங்கிறது. அது மாதிரி நீங்கள் நடத்தி பாருங்கள் அப்படிங்கிறது. கூட்டங்களை பொறுத்தவரையில் அவருக்கு அதீதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. அந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது உண்மை. மற்றவர்களுக்கு விதிக்காத கட்டுப்பாடுகளை அவருக்கு விதிக்கிறார். அது ஏற்புடையதல்ல. முறைப்படுத்தலாம், முடக்கக்கூடாது. முறைப்படுத்துவது அரசின் கடமை. நான் ஜெயிச்ச பிறகு ஒவ்வொரு கிராமமாக வருவேன்ட்டார். அதோட அர்த்தம் என்னன்னா, தேர்தலுக்கு களத்துக்கு அவர் போகமாட்டாருன்னு தான் தோணுது. அவர் சிஎம் ஆவாருன்றதுலாம் அதீதமான கற்பனை. பட் முதல் தேர்தலையே வெற்றி பெற்றோ அல்லது சிஎம் ஆகக்கூடிய பாப்புலாரிட்டி இருக்கானா, ஐ திங்க் அதுக்கு வாய்ப்பு குறை. காங்கிரஸ் விஜயோட போனால் கேம் சேஞ்ச். தமிழ்நாட்டில் என்ன வேணால் நடக்கலாம். கொங்கு சட்டமன்றம் அமையலாம். அதிலெல்லாம் மாற்று கருத்தில். திமுக இன்றைக்கி இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு. காங்கிரஸ் மட்டும் திமுக கூட்டணி விட்டு வெளியேறினால் முற்றிலும் சிதைந்து போகும். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் நஷ்டம் திமுகவுக்கு தான். காங்கிரஸுக்கு ஓரளவு நஷ்டம், பெருத்த நஷ்டம் திமுகவுக்கு தான். ஃபைன் டைம் மீடியாவோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியலாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார், ஒரு பெரிய அளவில் விஜய் அடுத்தடுத்துன்னு சொல்லி கூட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. வேலூரில் நிறைய ஊர்களில் விஜய் போய் இப்போ பேச தொடங்கிட்டாரு. அந்த இண்டோரும் சரி அவுடோரும் சரி ஒரு நல்ல ஒரு பழையபடி விஜய் ஒரு ஃபார்மில் தான் இருந்துட்டு இருக்காரு. எதிர்கட்சிகளையும் சரி, என்னோட பெரிய எதிரியே அதிமுகங்கிறத லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டு திமுக தான் தன்னோட போட்டியாளருங்கிறத விஜய் எல்லா இடங்களையும் தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. அப்போ எனக்கும் திமுகமான ஒரு போட்டி தான் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பேசியிருக்காரு. சார், எப்படி பார்க்குறீங்க? தெளிவாக வரையறுத்துக்கிறாரு. தனக்கு திமுக தான் எதிரி, மற்றவங்க யாரும் இல்லைன்றாரு. ஏடிஎம்கேவை சீன்லேருந்தே நகர்த்துறாரு. ஏடிஎம்கே ஒரு பொருட்டே இல்லைன்றாரு. அவர் எனக்கு எதுவும் டிஎம்கேக்கு தான் போட்டின்றார். ஒருபடி மேலே போய் தமிழ்நாடுனா விஜய்னா தமிழ்நாடுன்றாரு. இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான பேச்சு. என் மீதான தாக்குதல், விஜய் மீதான தாக்குதல், தமிழ்நாட்டின் மீதான தாக்குதல்ன்றார். இதெல்லாம் அரசியலுக்கு 30 வருஷம் 40 வருஷம் பொறுத்து பேசுகிறவங்கள 2 வருஷத்தில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ ஒரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையில் அவர், அது தன்னம்பிக்கையா நம்பிக்கையா அல்லது அது என்ன ஓவர் கான்ஃபிடென்ஸான்னு தெரியல. அவர் அதில் தான் மிதந்து கொண்டிருக்கிறார். தான் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராக போவதும் உறுதி என்று நினைக்கிறார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது போட்டியை திறக்கும் போது தான் தெரியும். கரூர் விஷயத்தில் முதலமைச்சர் என் மேலே அதாவது பழி போடுறதுக்கு விஜய் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயும் பயன்படுத்தி பண்ணி பேசுகிறார். எந்த விஷயத்தை பற்றி நான் பேசுனீங்களாம் எதிர்பார்க்குறீங்களோ அதை என்னால் வெளிப்படையாக பேச முடியும்னு எல்லா இடங்களையும் பேச தொடங்கிட்டார். இதுதான் உங்கள் மனசில் இருக்குது. இதை பற்றி தான் விஜய் பேச மாட்டார், ஓடிட்டார், ஒழிஞ்சிட்டாருன்னு சொல்கிறீங்களா? இங்கே நின்று இந்த விஜய் பேசுகிறேன், ஸ்டாலின் சார் கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறாரு. இது பிரச்சனையை தனி மனித சாகசங்களாக திருப்பிட்டு இருக்கார். அரசியல் என்பது தனி மனித சாகசன்றார். தாவேக்காவோட கொள்கைக்கும் திமுகவோட கொள்கைக்கும் போட்டினா அது நியாயம். தாவேக்கா திமுகன்றது ஓகே. விஜய் ஸ்டாலின்றது தனி மனித ஆளுமை. இவர் என்ன தான் இப்போது குட்டிக்காரணம் போட்டாலும் இவர் ஒன்றும் ஸ்டாலினுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. ஸ்டாலின் என்பது கிட்டத்தட்ட 55 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை. அது அவரோட அனுபவத்தின் முன்னால் இவர் நிற்கக்கூட முடியாது. 1000 விமர்சனங்கள் ஸ்டாலின் மேலே இருந்தாலும் அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டோட இந்தியாவோட முக்கியமான தலைவர்களில் ஒருவர், மாநிலத்தின் முதலமைச்சர். விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாலே அரசியல் இருந்தவர், எமர்ஜென்சியில் சிறையில் இருந்தவர், எத்தனையோ தோல்விகளை தாண்டி வந்தவர், கடுமையான உழைப்பாளி. அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தன்னை ஸ்டாலினோடு ஒப்பிட்டுக்கிட்டு அரசியலுக்கு 2 வருஷத்தில் பேசுவதெல்லாம் ஐ திங்க் இது அதிக பிரசங்கித்தனம். இது தனி மனித சாகசம்னு அரசியலை நினச்சிக்கிட்டு அவர் பேசுகிறார். எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி என்பதெல்லாம் இட்ஸ் டூ மச். மக்கள் அதை எப்படி ரசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. தாவேக்கா திமுகன்னு பேசுங்க, விஜய் ஸ்டாலின் பேசுகிறது இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது. ஆகவே ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் தனி மனிதர்களை விமர்சிப்பதற்கு ஒரு எல்லை உண்டு. அதை தாண்டி நீங்கள் போகும்பொழுது மக்கள் அதை கண்டிப்பாக 2 வருடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்களை மக்கள் பெரிய அளவில் ரசிக்க மாட்டார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கின்றது உண்மை. ஆனால் அவர் சொல்லிக் கொள்வது போல், அவர் நம்புவது போல் அவர் ஸ்டாலினுக்கு போட்டியாளராகவும் அவர் ஜெயிச்சு சிஎம் ஆக போகிறதாகவும் முதல் தேர்தலையே அவர் சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக நம்மால் ஏற்புடையதாகவும் இல்லை, நம்பும்படியாகவும் இல்லை.
நிபந்தனைன்னு சொல்லி இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் நான் கூட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறேன். நிபந்தனை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு நாள் நிபந்தனை நிப்பாட்டி பாருங்கங்கிறார். என்ன இதை வச்சு தான் முடைக்கிற முடியும், அதை வச்சு தான் முடைக்கிற முடியுங்கிறது கிடையாது. அதை தாண்டி விஜய்க்கான கூட்டங்கள் வந்துட்டு தான் இருக்குங்கிறார். தடுப்புகளை உடைச்சிட்டு உள்ளே வராங்க. QR கோடு கொடுத்துருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதையும் உடைச்சிக்கிட்டு உள்ளே வரக்கூடிய ஆற்றல் வந்து எனக்கு இருக்குது. அது மாதிரி நீங்கள் நடத்தி பாருங்க அப்படிங்கிறது. அது ஓரளவு உண்மைதான். கூட்டங்களை பொறுத்தவரையில் அவருக்கு அதீதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. அந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது உண்மை. மற்றவர்களுக்கு விதிக்காத கட்டுப்பாடுகளை அவருக்கு விதிக்கிறார்கள். அது ஏற்புடையதல்ல. முறைப்படுத்தலாம், முடக்கக்கூடாது. முறைப்படுத்துவது அரசின் கடமை. ஈரோட்டில் முறைப்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த துயர சம்பவம் நடந்திருக்காது. மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வி தான் 41 பேர் உயிரிழப்புக்கு முதன்மை காரணம். அந்த இடத்துல அனுமதி கொடுத்தது தவறு. அதற்கு முந்தின 2 வாரங்களில் 4 ஊர்களில் அவர் பேசும்பொழுது அந்த க்ரௌடை பார்த்துட்டு உங்களுக்கு அரசுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய பெருந்துயரை தவிர்த்திருக்கலாம். இன்றைக்கி பேசி பிரயோஜனம் இல்லை. சம்பவம் நடந்து போச்சு. இன்றைக்கி வெட்டு சவடாலாம் விட தேவையில்லை. நேர்மையாக பேசிட்டு போக வேண்டியதான். நீங்கள் வந்து அவரோட ஒரு பாயிண்ட் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். அவர் கூட்டம் நடத்துறதுக்கு நீங்கள் அனுமதி கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் அனுமதி கிடைக்குது, அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது அரசு அந்த நிபந்தனைகளை தளர்த்தலாம். மற்றவங்களை விட அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவை. ஏன்னா அந்த க்ரௌடு வந்து ரொம்ப ரொம்ப அன்ரூலி க்ரௌடாக இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக அரசு இருப்பது நல்லது தான். ஆனால் அதுக்காக ரொம்ப டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் டேஞ்சரஸ்வாங்க. அதீதமான எச்சரிக்கையாகத்தான் இது போய்கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இது ஆபத்தானது தான். ஆபத்து இந்த சென்ஸ் இது ஒரு விதமான லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு கூட்டம் நடத்துகிறனாலும் அவர் போராட வேண்டியிருக்குது. 84 கண்டிஷன், 100 கண்டிஷன், ஒவ்வொரு நாளும் போராடும் போது. அதனால தான் அவர் சொல்லிட்டார்ல, நான் ஜெயித்த பிறகு ஒவ்வொரு கிராமமாக வருவேன்ட்டார். அதோட அர்த்தம் என்னென்னா தேர்தலுக்கு களத்துக்கு அவர் போக மாட்டாருன்னு தான் தோணுது. போனாலும் எல்லா இடத்துக்கும் போக மாட்டார். இதே மாதிரி அங்கங்கே ஒரு மாவட்டங்கள்ல ஒரு இண்டோர் அவுட்டோர் கூட்டம். ஆமாம், இப்போ அவர் எங்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்கு QR கோடு எப்படி பண்ண முடியும்? அது 5000ன்றது 4900 இருக்குது. இன்னும் எலெக்ஷன் டைமில் இன்னும் மோசமாக போகும். அவர் போகிறாருன்னா அலைகடலாய் மக்கள் வராங்கன்றது உண்மைதான். பட் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. விஜயும் ஒத்துழைக்கணும். தொண்டர்கள் அவரால் கட்டுப்படுத்த முடியலன்னும் போது நிபந்தனைகளை பற்றி குறை சொல்வதற்கான தார்மீக உரிமையை அவர் இழக்கிறார். அவரால் அவரை பார்க்க வர கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலன்னா அது அவருடைய தோல்வி. எல்லாரையும் பேச விடுறாரு. இப்போ நிறைய இடங்களில் வந்துட்டு எல்லா நிர்வாகிகளையும் பேச விடுறாரு. புதுசாக இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயோ இளைஞர்களையோ பெண்களையோ ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறார் விஜய். அது வரவேற்கத்தக்கது தான். மற்றவங்களுக்கான ஸ்பேஸை என்ஷூர் பண்ணுறது வரவேற்கத்தக்கது. இப்போ சீமான் கிட்ட இருக்க ஒரு விமர்சனம் வந்து அவர் மற்றவங்களை யாரும் கட்சியில் வளர விடுறதில்ல. செகண்ட் ரேங்க்னு யாருமே கிடையாது. ஒற்றை மனிதனாக நிற்கிறார். அது எப்படி சரியாக வரும்? கொள்கை சித்தாந்தம் வலுவாக இருக்குன்னா செகண்ட் ரேங்க் லீடர்ஸ், தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இயற்கையால் நிகழுது அல்லது செயல்பட முடியாத சூழல் வருதுன்னா அடுத்த தலைமுறையில் அடுத்த லெவலில் இருக்கும் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இமீடியட் டேக் ஓவர் இருக்கும். ஸோ 2வது கட்ட தலைவர்கள் இல்லாமல் ஒரு இயக்கமோ கட்சியோ இருக்குன்னா அது தனிமனித சாகசத்தின் அடையாளம். அது விளங்காது, ரொம்ப நாள் ஓடாது. செங்கோட்டையன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். நான் வந்து வெளியேற்றப்படும் பொழுது எனக்கான ஒரு இடமாகவும் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு பொறுப்பையும் கொடுத்தவர் என்னுடைய தளபதி அப்படிங்கிறாரு விஜய். தொடர்ந்து ஒரு அதீதமான ஒரு உச்சத்தில் வந்துட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த சிஎம் அவர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, வரலாறு திரும்புது அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் விஜய் தாங்கிறதுல நான் திரும்ப உறுதியாக பேசுகிறேன். எனக்கு தெரியும் இந்த ஓட் பெர்சன்டேஜ் என்னங்கிறது. எல்லாரும் இந்த அவ்வளோ குறைவாக இருக்குது, இவ்வளோ குறைவாக இருக்குது, ஓட்டை பிரிப்பாங்க, இது பண்ணுவாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே எங்களால் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்ட முடியுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அது அவருடைய நம்பிக்கை. தளபதி விஜய் என்னுடைய தளபதி சிஎம் அப்படின்னு. அவர் சிஎம் ஆவார்ன்றதெல்லாம் அதீதமான கற்பனை. எனக்கு என்னமோ அப்படி தோணலை. பட் அவங்க நம்புகிறாங்க. அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குன்றது உண்மை. பட் முதல் தேர்தலையே வெற்றி பெற்றோ அல்லது சிஎம் ஆகக்கூடிய பாப்புலாரிட்டி இருக்கானா? ஐ திங்க் அதுக்கு வாய்ப்பு குறை. கூட்டணிக்கு வாங்கங்கிறார். இன்னமும் கூட்டணிக்கான அழைப்பை விடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அது இன்னும் ஸ்டாப் ஆகவே இல்லை. தேர்தலுக்கு 10 நாள் இருக்கிற வரைக்கும் கூப்பிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தான் ஒரே வாய்ப்பு. காங்கிரஸ் தான் அவங்களுக்கு பொட்டன்ஷியல் ஆலின்றது காங்கிரஸ். மற்றவங்களால அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. காங்கிரஸ் விஜயோட போனால் கேம் சேஞ்ச். தமிழ்நாட்டில் என்ன வேணால் நடக்கலாம். கொங்கு சட்டமன்றம் அமையலாம். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. திமுகவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு. காங்கிரஸ் மட்டும் திமுக கூட்டணி விட்டு வெளியேறினால் முற்றிலும் சிதைந்து போகும். அதில் எந்த சந்தேகம் வேணாம். பட் காங்கிரஸ் அந்த டிசிஷன் எடுப்பாங்களான்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். எடுக்க மாட்டாங்கன்றதான் என்னுடைய கருத்து. கேசி வேணுகோபால் சந்திச்சாச்சு. அங்கே டெல்லியிலையும் மீட் நடந்திருக்கு. சென்னையிலையும் வந்துட்டு நேரடியாக சந்தித்து பேசியாச்சு. ஆனால் தேர்தல் பொறுப்பாளராக யார் அறிவிச்சிருக்காங்களோ சோளிங்கர் போக முடியல. செல்வ பெருந்தகை வெளியில் தான் உட்காந்துருக்காரு. அவர் தான் காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறாரு சிஎம்மோட வீட்டுக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் கேசிவியை தவிர்த்து வேறு யாரையுமே அவங்க பெருசாக எடுத்து டியோவையும் தவிர்த்து வேறு யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்த திமுகவினுடைய தலைமை தயாராலைங்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருக்குது. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கூட்டணி தொடரும்னு நான் இப்போவும் நம்புகிறேன். பட் நெருக்கடிகள் முத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி கூட கிரீஷ் சொடாங்கர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில், யூடியூப் பேட்டி அண்ட் அச்சு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் நாங்கள் விஜயோடையும் பேசுகிறோன்னு சொல்கிறாரு.
இது எப்படி திமுக ரசிக்கும்? எல்லா கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடக்குது. எல்லா கட்சியோட மெயினாக திமுக விசிகாவை சொல்றாரு, சாரி தாவேகாவை சொல்றாரு. தாவேகாவோட கம்யூனிகேஷன் இருந்தது, கம்யூனிகேஷன் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ், நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோன்றாரு. அது எப்படி திமுக ரசிக்கும்? திமுகவோடையும் தாவேகாவோடையும் நீ ஒரே நேரத்தில் பேச முடியாது. பேசக்கூட செய்யலாம், அதை சொல்லக்கூடாது. நான் பேசுகிறேன்றதை நீ வெளிப்படுத்தின பிறகு திமுக எப்படி மௌனமாக இருக்க முடியும்? இப்போ திமுக இதற்கு எதிர்வினை ஆற்றினால் சிக்கல் மேலும் ஆழமாகும். சொடாங்கருடைய பேட்டி ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா ஸ்டாலின் கேசி வேணுகோபால் சந்திப்புக்கு பிறகு நிலைமை சீரடைந்ததுன்னு நம்பப்பட்டது. இல்லைன்னு இன்றைக்கி சொடாங்கர் சொல்கிறார், நாங்கள் விஜயோடையும் பேசணும், ஒரு அரசியல் கட்சி எல்லாரோடையும் தான் பேசுவாங்க, பேசணுன்றது ஓகே, அது வரைக்கும் பேசிகிட்டே இருக்கோன்ற தொனியில் பேசுறதுன்றது கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்றார். கண்டினியூஸ் ப்ராசஸ்னால் தேர் டாக்கிங் இட் நவ். ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது எப்படி திமுக இதை எதிர்கொள்ளும் தான் எனக்கு புரியல. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், சுடங்கமட்டி இவங்க 3 பேர் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. மற்ற யாருமே வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து 3 பேரும் பேச அனுமதிக்கப்படுறாங்கல்ல. மற்றவன் பேசலான்றது முக்கியம் இல்லை. அது நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். 3 பேர் பேச அனுமதிக்கப்படுறாங்கன்னா 3 பேரை மட்டுமே பேச அலோவ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களை அலோவ் பண்ணலன்றதோட அர்த்தம் அந்த எண்ணங்கள் அவங்ககிட்ட இல்லைன்னு கிடையாது. லிமிட்டட் அட்டாக்னு வாங்க. இது கேசிவி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. திமுகவுக்கு எதிரான எந்த ஒரு பேச்சுக்களோ அறிக்கைகளோ வந்துட்டு நீங்கள் கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை மாணிக் தாகூர் ட்வீட்லேயும் சொல்கிறாரு. மேலிடத்தோட உத்தரவு இருக்குதுன்னு சொல்லி அதையும் மீறியும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் காங்கிரஸில் அடுத்த கட்ட கட்டடங்கள் எதுவுமே வரல. இப்போ கேசி வேணுகோபால் சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டாலினோட, அது அடுத்த நாள் திங்கக்கிழமை கனிமொழியை போய் சொடாங்கர் பார்க்குறாரு. இன்றைக்கி அதற்கு அடுத்த நாள் நேற்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டி எடுத்து இன்றைக்கி காலைல போட்டிருக்கான், யூடியூப்லேயும் போட்டிருக்கான். பேசுகிறதுன்றது நாங்கள் ஆமாம் விஜயோட பேசணும், ஒரு அரசியல் கட்சி எல்லாரோடையும் தான் பேசுவோம், பேசுகிறதுன்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்றான். அப்போனா இப்பயும் பேசுகிறான்னு அர்த்தம். இப்போ எப்படி நீ பேச முடியும்? திமுக கிட்டையும் திமுக கிட்ட தலையை காமிப்பீங்க, விசிகா கிட்ட தாவேகா கிட்ட வாழை காமிப்பீங்களா? விஜய் எங்க எதிர்பார்த்து உட்காந்துருக்காரு. காங்கிரஸ் வரும் அவரும் ஒரு உட்காந்துருக்காரு, இலவ காத்தகிலியா உட்காந்துருக்காரு. காங்கிரஸ் நம்பினா அது நடுத்தரில் தான் நிற்கணுன்றது இந்த எலெக்ஷனில் அவருக்கு தெரியும். காங்கிரஸ் யாருக்கும் விசுவாசமாக நடந்து கொண்டதில்லை, துரோகமே அதன் வரலாறுன்னுவாங்க. அதனால் காங்கிரஸோட நிலைப்பாடு என்பது வந்து இந்த எலெக்ஷனில் திமுகவோட தான்னு சொல்லிவிட்டு கிரீஷ் சொடாங்க நாங்கள் விஜயோடையும் பேசுகிறேன்னாருன்னா சிக்கல் முற்றுகிறது. அலையன்ஸ் இப்பயும் நான் உடையாதுன்னு நம்புகிறேன். ஆனால் இவ்வளோத்துக்கு பிறகும் அலையன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா கீழே எப்படி ஜெல் ஆகும்? அந்த சிக்கல் அங்கே ஒரு சிக்கல் ஏற்படுது. கீழே எப்படி ஜெல் ஆக முடியும்? அது அங்கே போய் அதில் மாட்டிக்கிறது. ஆமாம், ஆகவே இது ஒரு குரலில் பேசணும் கட்சி, இல்லைன்னா சிக்கல்கள் தான். தேமுதிக எதிர்பார்ப்பு ஒருவேளை போயிடுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். ஏடிஎம்கே அலைந்து இதுக்கு இந்திய அலைன்ஸ் தான் போவாங்கிறப்ப கரெக்டாக அறிவாலயத்திற்குள் வராங்க, அமைச்சர்கள் வரவேற்று எல்லாம் முடிஞ்சாச்சு, பெரிய கூட்டணி கிரியேட் ஆயிடுச்சு. தேமுதிக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படிங்கிறது. ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கிறது எப்படி சார் பார்க்குறேன்? தேமுதிக வருகையும் திமுக கூட்டணி கலகலப்பு. தேமுதிக போயிட்டாங்க அவங்க, அது மற்ற கட்சிகளை வழி கொண்டு வரதுக்கு திமுக அதை ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் சீட்டை குறைக்கின்றாரு. முதல் நாள் பேச்சுவார்த்தைக்கு போன ஐஎம்எல் வெளியில் வந்து என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒரு சீட்டு தானம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. தானம் பண்ணுங்கன்னு அவரே சொல்லிட்டு அவர் மூலியமாகவே முதல் அறிக்கையை கொடுத்துட்டு. ஆமாம், அது மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த எச்சரிக்கை, தானம் பண்ணுங்கன்றது. தானம் வந்து யார் பண்ணுவா? இருக்கிறவன் தான் பண்ண முடியும். 165 சீட்டு வச்சுருக்க திமுக 5 சீட்டை குறைச்சிக்கிறது ஈஸி. மொத்தமே 6 சீட்டு வச்சுருக்கணும், 1 சீட்டு குறைச்சிக்கணும். நாம எப்படி குறைச்சிப்பான்? மதிமுக, விசிக, இடதுசாரிகள் 2 கட்சிகள், ஐஎம்எல் எல்லாரும் இதில் இவங்களுக்கெல்லாம் இப்போ 6 சீட்டு வாங்கின சிபிஎஸ் சிபிஎம் 1 சீட்டை குறைச்சிக்கிறதும் 165 சீட் வாங்கின திமுக ஒன்றை குறைச்சிக்கிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. காங்கிரஸுக்கு மொத்தமாக இருக்கிறது 4-5 குறைக்க சொல்கிறாங்க. எஸ், மொத்தமாக 4 குறைன்றான். 4 குறைக்கிறாங்க. பெரிய கட்சி ஊற்றி மூடுறதுக்கான வழி அது காங்கிரஸை. ஸோ அது எங்கே போய் முடியும்னு ஒன்றும் தெரியல. சுமூகமாகிடும் நான் நம்புகிறேன். என்னமோ நம்புகிறேன், கூட்டணியை ஸ்டாலின் தக்க வைத்துக் கொள்வார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கூட்டணி உடஞ்சா நஷ்டம் திமுகவுக்கு, காங்கிரஸுக்கு கிடையாது. காங்கிரஸுக்கு 60 வருஷமாக பவர் இல்லை, திமுக ஆட்சியே இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் நஷ்டம் திமுகவுக்கு தான். காங்கிரஸுக்கு ஓரளவு நஷ்டம், பெருத்த நஷ்டம் திமுகவுக்கு தான். 15 ஜெயிச்சாலும் ஒன்று தான், 5 ஜெயிச்சாலும் ஒன்று. 5 போனாலும் 5 ஜெயிச்சது கண்டிப்பாக அவ்வளோதான். இப்போ பிட்டர்லி ஃபாட் எலெக்ஷனில் கடுமையான போட்டியில் வந்து 1 ஓட்டு 2 ஓட்டில் ஜெயிக்கலாம் தோக்கலாம் போது ஒரு 20 சீட்டில் தோக்க காங்கிரஸ் இல்லைனா ஒரு 30 சீட்டு திமுக அடி வாங்கும். தேமுதிகவை அதிகமாக வந்துட்டு சிஎம் நம்பிட்டாரு அப்படிங்கிறதும் உடனடியாக ராஜ்யசபாவும் வந்து சுதீஷ் கொடுக்கப்படலாம். கேட்குற ஒரு 10 தொகுதி வரைக்கும் 9+1 வரைக்கும் கொடுக்கப்படலாம். அதீதமாக தேமுதிகவின் மீது அவர் வைத்த நம்பிக்கை அப்படிங்கிற சார் யாருக்கு வைக்கப்பட்ட செக் அப்படிங்கிறது? இல்லைங்க, அவங்க தேமுதிக உள்ளே வந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு திமுக நம்புது. திமுக தலைவர் முதலமைச்சருக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து தேமுதிக ஏடிஎம்கேவோட போனால் கேம் ஓவர்னு ரிப்போர்ட் போயிருக்கிறதா நான் கேள்விப்படுகிறேன். அதனால தான் அவசரமாக தேமுதிகவை திமுக கூட்டணியில் ஸ்டாலின் சேர்த்து கொண்டார். அவங்க நம்புகிறாங்க தேமுதிகவுக்கு ஒரு பூத்துக்கு 50 ஓட்டு இருக்குது, அந்த மாதிரி ஏதோ சம்திங் லைக் தட் அவங்க நம்புகிறாங்க. ஒரு பூத்துக்கு இல்லை,
ஒரு கான்ஸ்டுவன்சியில் சில 100 வாக்குகள் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. சில இடங்களில் சில 1000 வாக்குகள் இருக்குன்னு எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு ஏஜென்ட்ஸ் வேறு இருக்காங்க, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. 37,000 பேருக்கு மேலே இருக்கிறதா தரவு கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு, வெற்றி பெற வாய்ப்புள்ள முதலமைச்சர் திமுக அதை உள்ளே இழுத்துக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த கூட்டணியால் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? 2+2 0 கூட ஆகும். அந்த ரிஸ்க் இதில் இருக்குது. பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். அவங்க ஒரு சின்ன கட்சியை கூட விடக்கூடாதுன்னு ஸ்டாலின் விரும்புகிறாரு. இது பலமாகவும் மாறலாம், பலவீனமாகவும் மாறலாம். ஃபுட்பாலில் தொங்குது, ஓவர்லோட் ஆகுது. வெஹிக்கிள் ஓவர்லோட் ஆனால் தலைகீழ கவுந்துரும். அந்த ரிஸ்க் இருக்குது. எனிதிங் ஓவர்லோடுனா கவுர போகுதுன்னு அர்த்தம். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சார், ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவராகவும் இந்திய அளவில் ஒரு மூத்த அரசியல் தலைவராக பார்க்கப்பட்டவரும் தோழர் நல்லகண்ணு அவர்களுடைய மறைவை பற்றி. மூத்த தலைவருங்க. தன்னுடைய பூத உடலை அவர் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு ஆராய்ச்சிக்காக கொடுத்து விட்டார். இறந்த பிறகும் அவர் மக்களுக்காக வாழ்கிறார். மாபெரும் ஆளுமை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தியாக தீபம். அவர்களிடமிருந்து நம்முடைய தீபங்களை நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பது நமக்கு பெருமை, சந்தேகம் இல்லை. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.